மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் 10 சீரிஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெட்மி நோட் 10 சீரிஸ்க்கு காம்படிஷனாக ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் மொத்தமாக ரியல்மி 8 அண்ட் ரியல்மி 8 ப்ரோ அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரியல்மி 8 ப்ரோவை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் ரியல்மி 8 பற்றி பார்க்கலாம். ரியல்மி 7லேருந்து ரியல்மி 8க்கு என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோட்டா சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே கடுப்பாகிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர் டு லீப் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டிங் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பேது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த டேர் டு லீப் அப்படிங்கிறத மட்டும் போடாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரியல்மி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ரியல்மி 7லேருந்து ரியல்மி 8க்கு பார்த்தீங்கன்னா மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.9 mm கொடுத்துருக்காங்க. அதே போல் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 177 கிராம் தான் இந்த மொபைலோட வெயிட் இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கக்குள்ள 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எங்கே நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னாச்சும் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக 1000 nitsக்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக குறலாம் எதுவும் இருக்காது இந்த டிஸ்பிளேல. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கக்குள்ள எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் மிஸ் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். ரியல்மி 7ல் பார்த்தீங்கன்னா நமக்கு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ரியல்மி 8ல் பார்க்கக்குள்ள நமக்கு AMOLED டிஸ்பிளேவுக்கு மாறி இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரியல்மி 7ல் என்ன கேமரா பேக் இருந்ததோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே 64 MPக்கான குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 64 MP கேமராவில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7ல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு அன்னோன் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 MPக்கான பிரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 119 டிகிரி வரைக்கும் வைடில் ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்ததாக தேவையில்லாத 2 MPக்கான மேக்ரோ, அப்புறம் ஒரு 2 MPக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் அப்படிங்கிற 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 MP மேக்ரோ 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் அப்படின்னு கொடுக்கறது பதிலாக ஒரு 5 MP கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு டில்ட் ஷிஃப்ட் மோடு, ஸ்டாரி மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நியான் போர்ட்ரைட், டைனமிக் பொக்கே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு சில புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோன்னு வரக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் வியூ மோடு அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவுமே ஒரே நேரத்தில் வச்சு நம்ம வீடியோ எடுக்க முடியும். பிளாக்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். UIS வீடியோ ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோனி IMX471 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7ல் கொடுத்த அதே செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமராவில் பெருசாக அப்கிரேட் எதுவுமே பண்ணலை. இங்கே வீடியோஸ்னு வரக்குள்ள 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7ல் கொடுத்த அதே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். ஸோ பேட்டரியிலும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக அப்கிரேட் எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலும் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக குறை எதுவுமே இருக்காது. தாராளமாக ஒரு நாளைக்கு வரும். அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கேயும் நமக்கு ரியல்மி 7ல் கொடுத்த அதே மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலி G76 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராசஸர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக அப்கிரேட் எதுவுமே பண்ணலை ரியல்மி 7லேருந்து ரியல்மி 8க்கு. அப்புறம் எதுக்கு தான் ரியல்மி 8ன்னு ஒரு மொபைலை லான்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே ப்ராசஸரை குறை சொல்ல முடியாது, கேமிங்க்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பட் இருந்தாலும் ரியல்மி 7லேருந்து ரியல்மி 8க்கு எந்தவித அப்கிரேடுமே இல்லாமல் அதே ப்ராசஸரை கொடுத்தா அப்புறம் எதுக்கு ரியல்மி 8 அப்படின்னு லான்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அடுத்ததாக சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரியல்மி UI 2.0 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்சோ 30 சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணவங்கள இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 ஆச்சும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா நமக்கு இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால இதில் நமக்கு இன் டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரும் இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுக்குறாங்க. 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும் ஒரே டைமில். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4Xக்கான ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எங்கள் ரியல்மி 7லேருந்து ரியல்மி 8க்கு என்னெல்லாம் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல LCDக்கு பதிலாக AMOLED டிஸ்பிளேக்கு மாறியிருக்காங்க. மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ரியல்மி 7ல் என்ன இருக்கோ அதே தான் இந்த ரியல்மி 8லையும் கொடுத்துருக்காங்க.
அதுவும் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சோனி சென்சாரையும் கட் பண்ணிட்டாங்க, ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்கல. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 4+128 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 15,000க்கும், 6+128 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 16,000க்கும், 8+128 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 17,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 15,000க்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 13,000க்குனாச்சும் கொண்டு வந்திருக்கலாம், பட் அதையும் பண்ணலை. ரியல்மி 7ல் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி ரியல்மி 8 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் சொல்லணும். நான் இந்த மொபைலை பெருசாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை தவிர்த்து இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மொபைல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.